பொதுவா அடுத்த நகர்வு என்னன்னு கூட யோசிக்க முடியாத இக்கட்டான சூழ்நிலையில தான் மனுஷன் தேவையில்லாத முடிவையும் தப்பான சிந்தனைக்கும் ஆளாகிறான்னு ஆராய்ச்சி முடிவு சொல்லுது. எதுவுமே தோணாதப்போ என்னதான் பண்றது? எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்குங்கிறது வேற, இருக்கிறது பூரா கதவா இல்ல செவுரானா கூட தெரியாதப்போ என்னதான் பண்றதுன்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு நான் பழக்கப்படுத்திக்கிட்ட மிக அருமையான மருத்துவம் பயணம். நமக்கு தெரியாத ஒரு இடம்னு இல்ல. நம்மளையும் கூட யாருக்கும் தெரியாத ஒரு இடத்த தேர்வு பண்ணி, அளவான சுமையோட பயணம் பண்ணணும். அளவான சுமைன்னா, ஏதோ 2 சட்டை, 1 பேண்ட்டு அப்படி இல்ல. மனசுல சுமக்கிற எண்ணங்களோட அளவ சொன்னேன். போற இடத்துலயும் பணச்சுமை, பணிச்சுமை, மன நெருடல், உறவுச் சுமை இப்படி எல்லாத்தையும் போற வழியிலேயே தொலைச்சிட்டு போய் இறங்குற இடத்துல மனசு தொடச்சு வச்ச ஸ்லேட் மாதிரி வச்சுக்கணும். அப்பதான் அந்த பயணம் தர்றத எழுத முடியும். அட்லீஸ்ட் உணரவாவது முடியும். ரொம்பலாம் தேவையில்ல. மூச்சு முட்டுற அளவுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு, முழுசா மூச்சு இழுத்து விடுற அளவுக்கு 1 நாள் அல்லது 2 நாள் பயணம் பண்ணிட்டு வாங்க. பிரச்சனையெல்லாம் அதுக்குள்ள தீந்துருமான்னு கேட்டா, நிச்சயம் இல்ல. திரும்ப அத நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். ஆனா, அப்போ நீங்க எடுக்கிற முடிவுக்கும், இப்போ நீங்க எடுக்கிற முடிவுக்கும் ஏராளமான வித்தியாசத்த நீங்க உணர முடியும். எப்பேர்ப்பட்ட சூழலுக்கும், எப்பேர்ப்பட்ட பாதிப்புக்கும் காலமும் நேரமும் மட்டுமே அருமருந்து. அப்படி காலமும் நேரமும் கூட நம்மளை கைவிடுறப்போ அதிலிருந்து வெளியே வர ஒரே வழி பயணம் மட்டுமே. பயணப்பட பழகு மனமே. இப்படிக்கு நான் தனிமையரசன்.